இனிமே இங்கேயே இருக்கலான்னு தான்டா இருந்துட்டு இருக்கேன் இங்கே. டேய் அட்ரா அவனுங்களா. டேய் மாறியாங்கடா. டேய் மாறியாங்கடா. சொல்றா மாறியாங்கடா. டேய் சொல்றா மாறியாங்க. 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 ஏய் ஏய் கெடாசிரு உன்னைய. நீயும் உன் பசங்களும் ஏரியா விட்டு முதல்ல வெளில போங்க. இல்லைனா செஞ்சிருவான் 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 செஞ்சிருவான். டேய் ஏன்டா இங்க இப்ப என்ன கூட்டின்னு வர? என்ன விஷயம்? டேய் அண்ணன் இன்னைக்கு இங்கே வர சொன்னார்ரா. என்ன விஷயம்னு தெரில. பார்க்கலாம், அண்ணன்ட்ட கேட்கணும். அண்ணன் ஏன் அவனை விட்டுட்டாரு? அண்ணன்கிட்ட இதை பற்றி நீ கண்டிப்பாக கேட்டே ஆகணும். அண்ணா வணக்கண்ணா. வாங்கடா. மாரியாண்ணே எப்ப சரக்கு அடிச்சாலும் ஏன்னா அந்த பாட்டை கேட்குறீங்க? ஆனால் சங்கிலி நம்ம கோட்டைக்குள்ளே வந்துட்டான். அவனை ஏன்னா சும்மா விட்டீங்க? சொல்கிறேன்டா. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். நானும் சங்கிலியும் நல்ல நண்பர்களாக தான் இருந்தோம். கோயில், பீச்சு, சினிமா எல்லாத்துக்கும் எல்லாம் ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் வருவோம். அன்றைக்கி நைட்டு என் பர்த்டே ஃபங்க்ஷன் வந்தது வீட்டில். எல்லாம் பிறநாள்லாம் கொண்டாடிட்டு பார்ட்டிலாம் வச்சுட்டு நாங்கள் சரக்கு அடிக்க கிளம்பிட்டோம். சங்கிலிக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கானா? சங்கிலிக்கு தம் அடிக்கிற பழக்கம் இருக்கானா? இல்லைடா, அவனுக்கு சரக்கு அடிக்கிற பழக்கமும் கிடையாது, தம் அடிக்கிற பழக்கமும் கிடையாது. நான் இல்லைண்ணா ஏரியாவை நீ தான் பார்த்துக்கணுன்னு நான் சங்கிலிக்கிட்ட சொன்னேன். அவன் என்ன நினச்சின்னு இருந்தான்னு எனக்கு தெரில. மனசில் நல்லா ஜாஸ்தி சரக்கு வச்சுட்டு வா சங்கிலி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நான் கூப்பிட்டேன். சரி போகலான்ட்டு சங்கிலியும் வா நண்பா கிளம்பலாம் அப்படின்னு சங்கிலி சொன்னான். நான் இல்லைண்ணா என் இடத்துக்கு நீ தான் சங்கிலி வரணும், பசங்களையும் ஏரியாவே நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் சங்கிலிக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். பின்னாடி சங்கிலி கத்தி எடுத்து முதுகிலே குத்திட்டான்.
ஏன் சங்கிலி இப்படி பண்ண அப்படின்னு நான் அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு நீ இல்லைண்ணா அந்த இடத்துக்கு நான் வரணும். நீ எப்போ போவ தெரியாது. உன் இடம் எனக்கு வேணும். அதனால தான் எனக்கு வேறு வழி தெரில. அதனால தான் அப்படி பண்ணிட்டேன். அதுக்கு நீ என் நெஞ்சிலே குத்துருக்கலாமேடா. அதுக்கான என் முதல்ல குத்துனா. நாராயணா இவ்வளோ நடந்து ஏன் வெளியே சொல்ல நீ? அவன் என்ன மாதிரி ஆகணும்னு சொன்னான். என் இடத்துக்கு வரணும்னு அவன் ஆசைப்பட்டான். நண்பன் கேட்டால் உயிரை கூட கொடுக்கணும். ஏரியா கொடுக்க மாட்டேனா. அதனால தான்டா கொடுத்துட்டேன். டேய் மாறியங்கடா. டேய் டேய் வந்துட்டானுங்கடா. டேய் எங்கடா ஐயோ எங்கடா அவன் வெல்டிங்? மாறியங்கடா மாறியங்கடா மாரியண்ணா மாறியங்கடா. இன்னொரு தடவை என் பசங்க மேலே கையை இதை பார்த்தேன் உன்னை செஞ்சிருவான். எழுந்துடுறா. ஏன்டா இப்படி பண்ண? எனக்கு துரோகம் பண்ண உனக்கு அப்புறம் மனசு வந்துச்சு. நான் எங்கள் அப்பா அம்மா கூட இருந்து உன் கூட தாண்டா அதிகமாக இருந்தேன். நண்பான்னு சொல்லுவேடா. அப்படியே போய்ட்டு நண்பனை முதல்ல குத்து. உனக்கு எப்போ தோணுச்சு சொல்கிறா. என் மேலே ஒருத்தன் கையை வச்சா அவன் கையை வெட்டுறவன் நீயே வந்து என் முதல்ல குத்தலாமா? உனக்கு அந்த ஏரியா தான் என் கெத்து தான் வேணும் கேட்டு அன்றைக்கே தூக்கி குத்துருப்பேனேடா. உனக்காக என் உயிரே கொடுப்பேன். என் இடத்த கொடுக்க மாட்டேனா? உன்னெல்லாம் போடா. நண்பா, துரோகியாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் எப்போவுமே என் நண்பனாகவே இருக்கேடா. நீ தாண்டா என் நண்பன். ஏரியா வேணாம், எதுவும் வேணாம். நண்பர்களாகவே இருப்போம்.
கையை கோப்போம், நட்பை காப்போம்.